ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னும் ஆறுதலை பற்றியும் ஷார்ட்டாக சில விஷயங்களையும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே விசேஷமான நாளாக தாங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த பௌர்ணமியில் ஆருத்ரா தரிசனமும் கூடவே வருது. இது கூடவே போகி பண்டிகையும் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக இது திங்கட்கிழமையில வருதுங்க. அதனால இதை சோமவார பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா திங்கட்கிழமை சிவனுக்கு உரிய நாளாக சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு பௌர்ணமி, ஆருத்ரா, போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தோட கடைசி நாளும் அதுதாங்க. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது சாதாரண நாளை விட தெய்வ சக்தி அதிகம் நிறைந்த நாளாக தாங்க இருக்குது. பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது, வழிபாடு செய்யறது, இது மாதிரிலாம் செஞ்சோம்னா எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க. பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒரு நாளாக தாங்க கொண்டாடப்பட்டது. நம்மளோட முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக தான் இருக்குது. ஆகாயத்தில் முழு நிலவு, முழுமதி, அதிக வெளிச்சத்துடன் இருக்கிற சந்திர பகவானை நாம தரிசிக்கிறது தாங்க இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். இந்த நாளில் காலையில இருந்தே நாம விரதம் இருந்து சாயந்தரமா இந்த பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு நாம அதுக்கப்புறம் சாப்பிடலாங்க. இந்த பௌர்ணமி பூஜையை யார் வேணாலும் எந்த பௌர்ணமி தினத்துல இருந்து கூட ஆரம்பிக்கலாங்க. இப்படி பௌர்ணமி பூஜை செய்யறவங்க என்ன நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்களோ அது நிச்சயமா நடக்கும். சந்திர பகவான் மனமகிழ்ச்சியில நமக்கு அந்த வரத்தை அள்ளி தருவாருங்க. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை முடிஞ்சு 15 நாள் கழிச்சு தாங்க இந்த பௌர்ணமி வருது. இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமிக்காக மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நாள்ல புதுசாக ஏதாவது விஷயங்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தாங்க. ஏதாவது கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க, தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஆரம்பிக்கலாங்க. இது கூடவே வீடு குடி போறது, பால் காய்ச்சறது, கல்யாணம், நிச்சயதார்த்தம், இது மாதிரி எல்லா சுப நிகழ்ச்சியுமே நடத்துறாங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் நடத்துறது மூலியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வளர்ச்சி அடையும், இல்லைன்னா நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது தாங்க மக்களோட நம்பிக்கையா இருக்குது. அதனாலதான் எல்லாருமே இந்த பௌர்ணமி நாளை சூஸ் பண்றாங்க. இந்த நாள்ல அம்மன் கோயில் ரொம்பவே விசேஷமானதா இருக்குதுங்க. அதுவும் இரவு நேரத்துல அம்பாளுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜை நடக்குதுங்க. பக்தர்களுக்கு அன்னைக்கு அன்னதானம் கூட கொடுக்கறாங்க. பௌர்ணமி நாளான அன்னைக்கு புத்துக்கு பால் ஊற்றி குங்குமம், மஞ்சள் இட்டு கூட வழிபாடு செய்யலாங்க. இப்படி செய்யறதுனால நாகதோஷ முல்லைகளுக்கு கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்துல பிரகாசமே தோன்றக்கூடிய அற்புதமான நல்ல நாள் தாங்க. அந்த நாள்ல நல்ல அதிர்வலைகள் நிறையவே இருக்கும். அதனால தான் நாம சக்தி சொரூபமா இருக்கக்கூடிய அனைத்து அம்பாலையுமே வழிபாடு செய்யலாங்க. கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது மூலியமா நாம இதுவரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களும் விலகிடுங்க. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா இது மாதிரியே வீட்டில் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சி கூட சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமா செஞ்சு வீட்டிலேயே விளக்கேத்தி கூட பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் விளக்கேத்தி வச்சு பூஜை செஞ்சு சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே குலதெய்வம் பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது கிரிவலம் தாங்க. அதுவும் திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு அருணாச்சல மலையை சுற்றி வரும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிறாங்க. இதுல 14 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க. இந்த நடைபாதையில உடல் பயணம் மட்டும் இல்லாம ஆன்மாவையும் தூய்மை செய்ய தெய்வீக அருள் பெறத்துக்கும் பக்தர்கள் கிரிவலம் போறாங்க. திருவண்ணாமலை சித்தர்களோட வாழ்விடமா சொல்லப்படுதுங்க. இதுல சித்தர்கள் சூட்சம வடிவில வருவதா கிரிவலம் வரதா இன்னைக்குமே மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரிவல பாதையில அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இது ஒவ்வொரு ராசிக்குன்னு தனித்தனியா அமைஞ்சிருக்கிற லிங்கம். இதை போய் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆருத்ராவை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வருஷத்துல நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்துல ஆருத்ராவும் ஒண்ணுங்க. அதிலும் குறிப்பா இந்த சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்துல ஒரு முக்கியமான இடத்தை தான் இந்த ஆருத்ரா பிடிச்சிருக்குது. இந்த நாள்ல நடராஜருக்கு முதல் நாள் அபிஷேகம் செய்யப்பட்ட தேரோட்டம் நடக்குதுங்க. அடுத்த நாளா தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவும் நடத்துறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10
10-11 நாள் திருவிழாவா தாங்க சிதம்பரத்துல வந்து நடத்துறாங்க. இது வந்து கொடியேற்றத்துடன் நடக்கக்கூடிய திருவிழாவா அமைஞ்சிருக்குது. முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சிதம்பரம் போய் இந்த திருவிழாவை பார்த்துட்டு வாங்க. 27 நட்சத்திரத்திலேயே சிவபெருமானுக்குன்னு உரிய நட்சத்திரமா தாங்க இந்த திருவாதிரை வந்து சொல்றாங்க. தமிழ் மொழியில தான் நாம திருவாதிரை அப்படின்னு சொல்றோம். இது வந்து வடமொழியில ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாங்க நாம வந்து ஆருத்ரா இல்லைன்னா ஆதிரை திருநாள் இப்படின்னு சொல்றோம். பிறவாயாக்கை பெற்றோன் பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்துல வந்து சிவபெருமானை பத்தி சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆருத்ரா வந்து எல்லா சிவன் கோயிலுமே அன்னைக்கு நடக்குங்க. அந்த நாள்ல வந்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமா களிதாங்க செய்யப்படுது. இது வந்து பச்சரிசி வெல்லம் கலந்த களியே செய்யப்பட்டு நெய்வேத்தியமா படைக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து மாங்கல்ய நோன்பு கூட நடத்தப்படுதுங்க. சுமங்கலி பெண்கள் வந்து அவங்களோட கணவன் தீர்க்க ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு விரதம் இருந்து புதுசா தாலி சரடெல்லாம் மாத்திக்குவாங்க. இது கூடவே அந்த நாள்ல வந்து 21 வகையான காய்கறிகளை சேர்த்து உணவு செய்வாங்க. அது மட்டும் இல்லாம பலகாரங்கள் கூட 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில தாங்க வச்சு வழிபாடு செய்வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்ப பாக்கலாங்க. இந்த மாசம் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்க்கலாங்க. தைரியம் கூட உங்களுக்கு அதிகமாகும். சகோதரர் வகையில நல்ல ஒரு பலனெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாங்க. சகோதரர்கிட்ட இதுவரைக்கும் ஏற்கனவே இருந்து வந்த கஷ்டம் மனக்கசப்பு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப சரியாகிடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. நினைத்த வசதிகள்லாம் கிடைக்கும். லாபமும் உங்களுக்கு அதிகமாகுங்க. எங்கேயாவது நீங்க கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வேற எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து லாபமா கிடைக்க போகுதுங்க இந்த மாதம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தெம்பு தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க. வாக்கு வன்மையால நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல வந்து உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். இந்த டைம் வந்து வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குதுங்க. ஆன்மீக பயணம் வந்து நிறையவே போயிட்டு வருவீங்க இந்த டைம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைக்கு நீங்க உயர போறீங்க. அது மட்டும் இல்லாம போட்டிகள் கூட விலக போகுதுங்க. புதுசா தொழில வந்து விரிவாக்கம் செய்யறீங்க இல்லைன்னா ஆரம்பிக்கிறதுக்கு இடம் பாக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப செய்யலாங்க. அதுக்கு வந்து நல்ல நேரமா தான் இது வந்து அமைஞ்சிருக்குது. இது கூடவே தொழில் வியாபாரத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபம் வந்து கிடைக்குங்க. தேவையான நிதி உதவி கடன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தொழில வந்து நீங்க எப்படி ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுக்குவீங்க. இதுவே ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளா நிலுவையில இருக்கிற பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. ஏதாவது பிஎஃப் வரணும் இல்லைன்னா இன்கிரிமெண்ட் சேலரி இதெல்லாம் நின்றுட்டு இருந்தா கூட அது எல்லாமே இப்ப கிடைக்க போகுது. நிர்வாக திறமை வந்து உங்களுக்கு வெளிப்படுங்க. அதனால மேலிடத்துல வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதுசா வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே அதிகமா கிடைக்கலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து சந்தோஷமான சூழ்நிலையில உருவாகுங்க. கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு நெருக்கம் அந்யோன்யம் இது எல்லாமே அதிகமாகுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க 2 பேரும் மனவிட்டு பேசி விட்டு கொடுக்கறது மூலியமா குடும்பத்துல நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை எல்லாம் உருவாகுங்க. பிள்ளைங்க கூட உங்க பேச்சு கேட்டு தாங்க நடந்துக்கோங்க. அதனால பிள்ளைங்க மூலியமா உங்களுக்கு சந்தோஷம் பெருமை இது எல்லாமே கிடைக்கும். உறவினர்கள் மூலமா நல்ல ஒரு செயல்பாடு உங்களுக்கு ஆதரவெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இதுவே திருமண வயதுல இருக்கிற விருச்சக ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. திருமணம் நிச்சயதார்த்தம் இது மாதிரி சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க அதிகமாவே. இதுவே பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வந்து மனோதைரியம் வந்து அதிகமாகுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க வந்து ரொம்பவே போல்டா பேசுறவங்க. எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அவங்களோட கருத்து வந்து மற்ற இடத்துல பதியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்ல ஒரு தைரியமா பேசக்கூடியவங்க தான். இவங்களோட சாமர்த்திய பேச்சால எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி பெறுங்க. கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா நன்மை தீமையை பற்றி கவலைப்படாம உங்களுக்கு கொடுக்குற வேலையை வந்து நீங்க கரெக்டா செஞ்சு முடித்தீங்கன்னா போட்டி எல்லாமே விலகிடுங்க. உங்களுக்கு ஒப்பந்தம் சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்லாம் கொடுக்குங்க. முக்கியமா உங்களோட வார்த்தைக்கு வந்து மதிப்பு அதிகமாகுங்க. அரசியல் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாமே இப்ப தீர போகுதுங்க. பண வரத்து வந்து அதிகமாகும். மனக்குழப்பம்னு நீங்கிடுங்க. திறமையா நீங்க செயல்படுறது மூலமா பாராட்டு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாங்க. ஆனா நிதானமா வார்த்தையை வந்து கவனமா பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ராகுவோட சஞ்சாரத்தால பண வரத்து வந்து அதிகமா இருக்குங்க. அதனால பணத்தை வந்து கொஞ்சம் சேமிக்க பாத்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து மாணவர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்த உதவி ஸ்காலர்ஷிப் ஆஃபர்ஸ் இது மாதிரி எல்லாம் ஏதாவது கிடைக்கலாங்க. அதனால படிப்புல வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போக போகுதுங்க உங்களுக்கு. இதுவே ஹையர் ஸ்டடிஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பரீட்சையில வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குதுங்க உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஏதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாங்க. அதனால டைஜஸ்டிவ் சம்பந்தமான சாப்பாடு விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வெளியில சாப்பிடறதை தவிர்த்துக்கோங்க. வீட்டுல சாப்பிட்ற உணவா பழங்கள் காய்கறி இது மாதிரி சத்தான உணவா சாப்பிடுங்க. சொத்து சம்பந்தமான விஷயத்துல கூட நல்ல ஒரு பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்க்கலாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது. எல்லாமே இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது.
ஆனாலும் கூட பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க, நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.